ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடக பிரிவு நடத்துகின்ற 11வது காணொளி காட்சி நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக வருகை தந்திருக்கின்றவர் நமது மாவட்டத்திற்கு நன்கு அறிமுகமானவர், இளைஞரணியினுடைய மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர், இப்படி இளம் வயதிலேயே பல்வேறு பொறுப்புகளை பாரதிய ஜனதா கட்சியில ஏற்று அதை திறம்பட செய்து இன்றைக்கு பட்டியலணியினுடைய மாநில தலைவராக இருந்து தமிழகம் முழுவதும் பெரிய சுற்றுப்பயணங்களை செய்து மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினை பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பொன்பால கணபதி அவர்கள் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுவதற்காக வருகின்றிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு கம்யூனிச சித்தாந்தம் தோல்வியுற்று விட்டது. ஒரு காலகட்டத்தில் இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் அத்தனையும் கோலோச்சிய ஒரு சித்தாந்தம் கம்யூனிச சித்தாந்தம். இன்றைக்கு அந்த கம்யூனிச சித்தாந்தம் ஏதோ அவர்கள் விட்டு சென்ற மிச்சங்களும் எச்சங்களும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தமிழகத்திலே, ஏன் இந்திய தேசத்திலே காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைப்போம் என்று நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அறைகோல் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் காங்கிரஸை தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்ததோ என்னவோ தெரியவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் கம்யூனிஸ்டும் துடை தெரியப்பட்டு இருக்கிறது. ஏதோ தமிழகத்தில் கூட்டணி கட்சியினுடைய தயவினால் அவர்கள் போடுகின்ற ஏதோ கொடுக்கின்ற கொஞ்ச நஞ்சம் காசுகளை வைத்து ஏதோ வயிறு வளர்த்தி கொண்டு அந்த சித்தாந்தம் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சித்தாந்தம் ஏன் தோல்வி அடைந்தது, இந்த சித்தாந்தம் என்றால் என்ன என்பது நமக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும். ஒற்றை வரியில் சொல்லுவோம் கம்யூனிசம் என்று. ஆனால் அந்த கம்யூனிசம் என்றால் என்ன, ஏன் தோல்வியுற்றது என்பதை நம்மில் புரிய வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலணியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்பால கணபதி அவர்கள் வருகின்றிருக்கின்றார். உங்களோடு சேர்ந்து நானும் அவருடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, நீங்க தொடங்கலாங்கண்ணா. இந்த ஒரு காணொளி கூட்டத்திற்கு ஒரு அருமையான தலைப்பிலே பேசுவதற்கு ஏற்பாடு செய்து இந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்கும் பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு விளக்கங்களை தர வேண்டும், அவர்கள் முழுமை பெற்ற ஒரு காரியகர்த்தர்களாக மாற வேண்டும், அரசியல் செய்கின்ற களத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு பேச்சு என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதுபோன்று ஒரு கல்வி கேள்வி ஞானத்தோடு பேச வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் பல்வேறு தலைப்புகளை கொடுத்து உங்களை எல்லாம் ஒரு திறமைசாலிகளாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர், 6 படைகளிலே முக்கியமான பழனி வீட்டில் இருக்கக்கூடிய நேரடி அருள் பெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட தலைவர் திரு கனகராஜன் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசமிகு எழுச்சிமிகு தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பினை மரியாதைக்குரிய திரு கனகராஜ் அவர்கள் பேசும் பொழுது தெள்ள தெளிவாக ஆரம்பத்திலேயே ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டார். இந்த கம்யூனிச சித்தாந்தம் என்பது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருந்த ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் அப்படி எந்த விஷயத்தை சொல்லி உலகத்திலே கோலோச்சி கொண்டிருந்தது, அதற்கு பின்பாக ஏன் படிப்படியாக இன்றைக்கு உலகத்திலே காணாமல் போய் கொண்டிருக்கிறது, இது நாம் அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும். ஆரம்பத்துல கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு போர் அடிச்சாலும் கூட, ஏன்னா அந்த கம்யூனிச சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்வதற்கு 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடம் அல்ல, தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தாலுமே கேட்டுக் கொண்டிருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த ஒரு சித்தாந்தமே புரியாத ஒரு சித்தாந்தம் உலகத்துல இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா அது கம்யூனிச சித்தாந்தம் தான். இப்ப நம்மளுடைய சித்தாந்தம் இந்துத்துவம் என்னன்னு கேட்டா நம்மளால தெளிவா ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியும். என்னுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு.
ஆனா கம்யூனிசத்துல அப்படி கேட்டாச்சுன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா அது பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு படிநிலைகளிலே மாறி. கம்யூனிசம்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டாச்சுன்னா உருவாக்கப்பட்ட ஒரு சொல். கம்யூனிஸ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா உலகளாவிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில தான் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உருவாகும். ஆரம்பத்துல கம்யூனிசம்னா சுருக்கமா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு கேட்டாச்சுன்னா சமூக பொருளாதார ரீதியில் அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொள்வது, அது வந்து உற்பத்தி பொருள்களை பகிர்வது, அது மட்டுமல்ல அரசாங்கம், பணம், வகுப்புவாதம் முதலியவற்றை இல்லாது ஒழித்தலையும் முக்கிய கோட்பாடுகளாக கொண்டதுதான் கம்யூனிசம். அவன் ஆரம்பத்திலே சொன்ன சொன்னாலே புரியாது அப்படின்னு சொல்லி. இன்னும் குறிப்பா சொல்ல முடியும்னு கேட்டாச்சுன்னா பொது உடைமை அப்படிங்கிற வார்த்தையை நாம கம்யூனிசத்துக்கு பொது உடைமைனா என்னன்னு கேட்டாச்சுன்னா கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த பொது உடைமையின் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. 1777 ஒரு பிரெஞ்சு கவிஞன் விக்டர் ஹேப்டியான் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. கம்யூனிசம் என்பது என்னன்னு கேட்டாச்சுன்னா பழங்காலத்துல தனியார்கள் வைத்திருந்த சொத்துக்களை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சில பேருக்கு தோன்றியது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சரியா கேட்கலையா? கேக்குதா? சத்யா அண்ணா கேக்குதா? அண்ணா ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆகி வருதுண்ணா, விட்டு விட்டு வருதுண்ணே. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியா கேட்கணும்னு நினைக்கிறேன். சரியா கேட்டுச்சுன்னா எஸ் ரைட் ஓகே சரி. ஆரம்ப காலத்துல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா முதலாளிகள் அதிகமாக கோல் வச்சு கொண்டிருந்த காலம். அதாவது தடி எடுத்தவன் எல்லாம் பெண்டல்காரன் என்பது போல மதத்தினுடைய குருமார்கள் பல்வேறு பிரபுக்கள் எல்லாரும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே பெரும்பான்மையான நிலங்கள், அதன் மூலம் விவசாயம் செய்யக்கூடிய பொருள்கள், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள், வணிகம் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்பதை விட அதாவது பணக்கார சமுதாயம், முதலாளிகள் சமுதாயத்தில் மட்டும்தான் இருந்தது. இதனால அந்த உலகத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எல்லா பொருள்களும் நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை. இதனால வந்து என்னன்னு கேட்டாச்சு என்ன வந்தது அப்படின்னு கேட்டாச்சுன்னா நமக்கு நாம் உற்பத்தி செய்து இருக்கக்கூடிய பொருள் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு கிடைக்கல, என்னுடைய தம்பிக்கு கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் எல்லோரும் மனசுல இருந்தது. உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய முதலாளிகள் மிகப்பெரிய அளவுல பெரிய பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல உற்பத்தி செய்யக்கூடிய நமக்கு எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா மக்களிடத்துல ஒரு சமத்துவமின்மை ஏற்பட்டது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த சமத்துவமின்மையை காரணம் காட்டி பல்வேறு அறிவியல் அறிஞர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தை பற்றி பெரிதாக சிந்திக்கக்கூடிய நிறைய பேர் என்னன்னு கேட்டாச்சுன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உலகத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தார். நிறைய பேர் குரல் கொடுத்தார். அந்த நிறைய பேர் குரல் கொடுக்கும் போது என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய முழு விஷயம் என்னவா இருந்ததுன்னு கேட்டாச்சுன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அனைத்தும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு முதலாளிக்கு கிடையாது. அது உற்பத்தி செய்த தொழிலாளி மட்டும் இல்லாமல் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது. அதாவது என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பொதுவானது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இப்ப நான் இருக்கிறேன், பாலகணபதி இருக்கிறேன், என் நிலத்துல உற்பத்தி செய்து இருக்கக்கூடிய பொருள் பக்கத்துல இருக்கக்கூடிய கனகராஜன் உற்பத்தியே செய்யல, வேலையே பார்க்கல. இருந்தாலும் கூட நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்ல கனகராஜனுக்கும் பங்கு இருக்கு. இத ரெண்டு பேரும் நாங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருக்கும் பங்கு இருக்கு. அந்த உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு தேவையான நிலத்தை தந்தார், உரத்தை தந்தார், அவருக்கும் பங்கு இருக்கு. இப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுதான் பொது உடைமை. இதுதான் கம்யூனிசம் சுருக்கமா சொல்ல போனா. அப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கிற முடியாது, உங்களுக்குன்னு எதையுமே நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த
அன்றைக்கு 1700 காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு அறிஞர்களும் மக்களிடத்திலே எடுத்து சென்றார்கள். எடுத்து சென்றதுனால என்ன ஆச்சு? 17ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவுல மார்பற்றம் ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது? 1848 1848ல ஜெர்மானிய தேசத்துல இருந்த மார்கஸ் என்பவரும் ஃபிரெடரிக் ஏஞ்சலும் எழுதின பொது உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி எழுதின மூலதனம், அதாவது மூலதனம்னா இங்கிலீஷ்ல கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் அப்படிங்கிற நூலில அவர்கள் எழுதின விஷயம்தான் ஒட்டுமொத்தமாக கம்யூனிச சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே முழுக்க முழுக்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாளிகள் என்பவர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஒரு சொத்து என்று எடுத்துக்கொண்டால் அது அனைத்தும் இந்த தேசத்திற்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும். அதுல யார் வேண்டுமானாலும் உழைக்கலாம். உழைத்தவனுக்கும் பங்குண்டு, உழைக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டவனுக்கும் பங்குண்டு, உழைத்து உழைத்து எந்த விதமான பிரதிபலனையுமே கொடுக்காதவனுக்கும் பங்குண்டு என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்ததுதான் அந்த என்னன்னு கேட்டாச்சுன்னா, அன்னைக்கு அந்த ஃபிரெடரிக் ஏஞ்சல்ஸும் அவங்களும் எழுதின புத்தகம், மார்க்சும் எழுதின புத்தகம் மூலதனம். இன்றைக்கு வரைக்கும் மார்க்சிசம், அதாவது கம்யூனிசம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதனுடைய அடிப்படை புத்தகமே எதுன்னு கேட்டாச்சுன்னா அந்த புத்தகம் தான். 17ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. பிரெஞ்சு புரட்சியில என்னன்னு கேட்டாச்சுன்னா, 2ஆம் ஜார் முன்னர் குத்தி கொலை செய்யப்பட்டார். கம்யூனிஸ்டுகளினுடைய ஆட்சி அங்க வர்றது மாதிரி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தொழில் புரட்சி தான் ஒட்டுமொத்தமாக இந்த பொது உடைமை அப்படிங்கிற விஷயம், அதாவது கம்யூனிசம் ஒரு கொள்கை மேல்பட்டு வருவதற்கு காரணமா இருந்தது. அது என்னங்க தொழில் புரட்சி? சாதாரணமா நம்ம அச்சு இயந்திரம் தயாரிக்கிறதுல இருந்து, அதாவது ஒரு ஆடையை நெய்வதற்கு ஒரு காலத்துல நெசவடிச்சு நெஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இன்றைக்கு ஒரு பட்டனை தட்டினாலே நூற்றுக்கணக்கான ஆயத்தாடைகளை நான் செய்ய முடியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல இயந்திரங்கள் அளவுல புரட்சி ஏற்பட்டது. இயந்திரங்கள் அளவுல புதுசா இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது என்ன செய்வாங்க? ஒரு சேலையை நெய்கிறதுக்கு 10 பேர் தேவைப்பட்டது, ஒரு 20 பேர் தேவைப்பட்டதுன்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கு அதே சேலையை செய்வதற்கு ஒரு நபர் கூட தேவையில்லை. சுவிட்ச போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பல்வேறு தொழிலாளர்கள் வேலை இழக்கப்பட்டார்கள். இயந்திரங்களினுடைய வரவு பல்வேறு தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க. அந்த வேலை இழக்கும் போது அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, எனக்கும் சரிசமமாய் பங்கு வேண்டும் என்று அனைவரும் கிளர்ந்தெழுந்து ஒட்டுமொத்தமாக அரசாட்சிக்கு எதிராக கிளர்ச்சியரை செய்தார்கள். இதுதாங்க பொது உடைமை, இதுதான் கம்யூனிசம் அப்படிங்கிற விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். ஏன் இந்த முதலாளித்துவத்தை எடுத்தாங்க? முதலாளித்துவம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ரெண்டே விஷயத்தை தான் முதலாளித்துவத்தை அவங்க எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம். ஒண்ணு என்னன்னு கேட்டாச்சுன்னா, தன்னுடைய சுய தேவைகளுக்காக அன்றாடம் உழைத்து தேய்ந்த பாட்டாளிகள் வர்க்கம் ஒரு கேட்டகரி. இந்த பாட்டாளி வர்க்கத்தை வைத்து வேலை வாங்கக்கூடிய முதலாளிகள், முதலாளிகளுடைய எண்ணிக்கை சிறுபான்மை, உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பெரும்பான்மை. நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் தான் இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்தது. இந்த முதலாளித்துவத்தை ஒழித்து என்றைக்கு நாம் கட்டுகிறோமோ அன்றைக்கு தான் பொது உடைமை கொள்கையை நாம் மேலோங்க செய்ய முடியும் என்பதற்காக பல்வேறு படிநிலைகள்ல அன்றைக்கு இருக்கக்கூடியவங்க வேலை செய்தாங்க. அந்த வேலை செய்ததின் அடிப்படையில தான் முதலா என்ன தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த கம்யூனிசம் பொது உடைமை அப்படிங்கிறதுல என்ன தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மார்க்சிசம் தோன்றியது. என்ன தோன்றுச்சு? மார்க்சிசம் தோன்றியது. அந்த மார்க்சிசம் யாரு தோன்றது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, 1917 எங்க தோன்றுச்சு? முதல்ல ரஷ்யாவுல என்னன்னு கேட்டாச்சுன்னா, விளாடிமிர் லெனின். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல ரஷ்யாவினுடைய பிடியாளு அப்படிங்கிற மாதிரி லெனின். அவர் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அக்டோபர் மாசத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அன்றைக்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்தார். அவர் தோற்றுவித்த போல்ஷிவிக் கட்சி என்ன செஞ்சுன்னு கேட்டாச்சுன்னா, மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பொறுத்து அது என்ன ஆயிரும் கேட்டாச்சுன்னா பெருக ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த தொழிலாளர்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில ஆட்கள் குழுவும் அந்த போல்ஷிவிக் கட்சி பெருசாகவும் இந்த முதலாளிகளை மட்டுமே கொண்டு இருக்கக்கூடிய மென்மையான கட்சிங்கிற மென்ஸ்விக் கட்சிங்கிறது அது என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா போல்ஷிவிக் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டாச்சுன்னா, விளாடிமிர் லெனினை முதல் முறையாக ஆட்சியிலே உட்கார வைத்தார்கள். அந்த லெனின் கொண்டு வந்த ஒரு கம்யூனிச சித்தாந்தம் தான்
எதுன்னு கேட்டாச்சுன்னா லெனினியம். அந்த லெனினியம் என்னடா இவர் கம்யூனிசம்ங்கிறான், அதுக்கப்புறம் மார்க்சிசம்ங்கிறான், அதுக்கப்புறம் லெனினியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? நான் இன்னும் சுருக்கமா சொல்லிடுறேன். மார்க்சிசம் இது கம்யூனிசம்ங்கிறது ஒரு பொதுவான பெயர். அந்த பொதுவான பெயர்ல காரல் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல மூலதனம்ங்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வடிவமைத்து எழுதின கொண்டு வந்த ஒரு பொதுவுடைமை கருத்து மார்க்சிசம். 1917 ரஷ்யாவுல புரட்சி செய்து ஆட்சியை பிடித்த லெனின் கொண்டு வந்த ஒரு கம்யூனிச சித்தாந்தத்துக்கு பேரு லெனினியம். அதற்கு அடுத்தபடியாக 1937-38 ஆட்சி பிரித்து ஒட்டுமொத்தமாக கொடுமையான ஆட்சி நடத்திய நம்ம ஸ்டாலின், அந்த ஸ்டாலின் கொண்டு வந்ததுக்கு பேர் வந்து ஸ்டாலினியம். அதே காலகட்டத்தில் சைனாவில் ஆட்சி நடத்தின கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிப்பதற்காக அங்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உருவாச்சு. மாவோ அப்படிங்கிற ஒரு கம்யூனிசம், மாவோங்கிற ஒரு பெரிய அறிஞர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்குனாரு. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு பேரு மாவோசியம். இல்ல ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்தாரு லியோனோ டாலஸ்கி. அவர் கொண்டாது வந்து ட்ரெட்ஸ்கிலியம். அதுக்கப்புறம் வந்து கட்டுப்பாட்டில்லா மார்க்சியம், கவுன்சில் கம்யூனிசம், லெப்ட் கம்யூனிசம், நான் கவர்மெண்டல் கம்யூனிசம், கிரைஸ்ட் கம்யூனிசம். இப்படி கம்யூனிசத்துல பேருல வந்து கம்யூனிசம்ங்கிற ஒரு பேரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்வேறு படிநிலைகளை கொண்டு வந்ததுக்கு பேரு பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க, பல்வேறு கொள்கைகளை ஏற்படுத்தினார்கள். அந்த கொள்கைகளுக்கு பேர் தான் இந்த விதமான பேரு. நான் அதனால சுருக்கமா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கம்யூனிசம்ங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டாந்தது மூலதனம்ங்கிற ஒரு புத்தகம். அதனுடைய அடிப்படையில முதலாக கம்யூனிசத்தின் அடிப்படையில வந்த ஆட்சி 1917 நம்ம லெனின் கொண்டு வந்த ஆட்சி. அந்த லெனின் கொண்டு வந்த ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னு கேட்டாச்சுன்னா, தொழிலாளர்களுக்கு அதிகமாக சலுகைகள் வழங்கப்பட்டது போல காண்பிக்கப்பட்டது, பிரபுக்கள் தண்டிக்கப்பட்டார்கள் போல காண்பிக்கப்பட்டது. அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம், நான் வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு முதலாளிகளிடத்திலிருந்து பிடிங்கி நமக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கிறது என்று சொன்னால் இதுதான் நல்ல அரசாங்கம், இதுதான் கொள்கை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதை வந்து விரும்ப ஆரம்பித்தார்கள். அதை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? விரும்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நிமிஷம், இந்த கமலாலயத்துடைய கான்பரன்ஸ் நான் பேசுறேன், விஷயத்தை முடிச்சிடறேன். அப்ப இதை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டாச்சுன்னா விரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த விருப்பத்தின் அடிப்படையில அதற்கு அடுத்தபடியா வந்தவர் தான் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வந்தாரு. இந்த ஸ்டாலின் வந்து 1937-38 அவர் முழுக்க 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 என்ன செய்தாரு? கொலைகார ஆட்சியை நடத்தினார். எனது அருமை சகோதரர்களே, கொலைகார ஆட்சியை தான் நடத்தினார். மிகப்பெரிய அளவு கொலைகார ஆட்சி நடந்துச்சு. அவர் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அது வரலாறை பத்தி சொல்லணும், நிறைய சொல்லலாம். கம்யூனிச படை வீரர்களை கொண்டு ஒட்டுமொத்தமாக மக்களை துன்புறுத்தினார்கள். பிரபுக்கள் கொல்லப்பட்டார்கள், முதலாளிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்கள் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார்கள், நேரடியாவே கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்துலதான் 1917 லெனின் என்றைக்கு ஆட்சியை பிடித்தாரோ அந்த கொள்கையை ஒட்டி பல்வேறு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டாச்சுன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. பல்கேரியா வந்துச்சு, போலந்து வந்துச்சு, ஹங்கேரி வந்துச்சு, செக்கோஸ்லோவியா, யூகோஸ்லோவியா, ரொமேனியா, இட்டோச்சியா மக்கள் குடியரசு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா சைனா, கியூபா, லாவோஸ், வியட்நாம், நார்த் கொரியா, சவுத் கொரியா, நேபாள், பிரேசில் அப்படிங்கிறது மாதிரி குறைந்தபட்சம் 20 நாடுகளும் 25 நாடுகளுக்கு மேலாக அன்றைக்கு கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தினார்கள். இதுதான் கம்யூனிசம் உருவான கதை. இப்ப நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட், ஏன் இந்த கம்யூனிச சித்தாந்தம் உலகத்திலே தோற்று போனது? இப்ப இந்த சித்தாந்தம்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டுல, புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன்னா இந்த சித்தாந்தம் உலகத்துல வந்து தோற்று போச்சு. இன்னைக்கு இந்த சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இங்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, முதல்ல தோல்வி அடைந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு வந்து நம்முடைய ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு கேட்டாச்சுன்னா 1937-38 மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினார். கொடுங்கோல் ஆட்சி நடத்தினது மட்டும் இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பொதுமக்களை தன்னை எதிர்த்தவர்கள்லாம் கொண்டார். கொண்டாடும் போது பல்வேறு நாடுகளிலே இருந்து இந்த ஆட்சியாளர்கள் சர்வாதிகாரிகளாக மாறினதை கண்டித்து பல்வேறு நாடுகள்ல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா மிகப்பெரிய அளவுல புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சி வெடித்ததன் காரணமாக பல்வேறு நாடுகள்ல ஜனநாயகம், குடியரசு என்ற பல்வேறு ஆட்சி நிலைகள் மாறியது. மாறினாலும் கூட இன்றைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒட்டுமொத்தமா
ஆறு நாடுகள்ல மட்டும்தான் இன்றைக்கு கம்யூனிசம். அந்த 6 நாடுகள் என்னென்ன? சைனா எடுத்துக்கலாம், கியூபா எடுத்துக்கலாம், வடகொரியா எடுத்துக்கலாம், லாவோஸ் எடுத்துக்கலாம், வியட்நாம் எடுத்துக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு 6 நாடுகள்ல மட்டும்தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க கம்யூனிசம் இருக்கிறதே ஒழிய மற்ற எந்த நாடுகளிலும் கம்யூனிசம் கிடையாது. ஏன்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த கம்யூனிச கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த கம்யூனிச கொள்கையினால எந்த விதமான தொழில்துறையும் எங்களும் தொடங்க முடியாது. ஒரு தொழிற்சாலை என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் அந்த கம்யூனிச நாடுகள்ல அது முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக மட்டுமே இருக்குமே ஒழிய பிறருக்கு சொந்தமாக அமையாது. தனிநபர் நிச்சயமாக தொழில் தொடங்க முடியாது. அப்ப இதனால என்ன ஆகும்? நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கல, நான் ஒரு தொழிலை தொடங்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனியில என்னுடைய உழைப்பு என்பது எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமானதா தான் இருக்குமே ஒழிய ரொம்ப பெருசா ஒண்ணு இருக்காது. சரி, அப்படியே அதுல லாபம் கிடைத்தாலும் தொழிலாளர்களுக்கு முழுவதுமாக பகிர்ந்து தரப்படும் அப்படிங்கிறது சொல்றதா பொது உடைமை. ஆனால் அந்த பொது உடைமை ஆட்சியில் அதை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கும் கியூபா நாட்டில் என்ன நிலைமைன்னு கேட்டாச்சுன்னா, நீங்க ஒரு கியூபா நாட்டுக்காரரா இருந்தா உங்களுக்கு அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்வதற்கு எந்த அளவிற்கு பணம் தேவைப்படுகிறதோ அந்த பணத்தை மட்டும்தான் கொடுப்பானே ஒழிய மற்றபடி எந்த விதத்திலும் நீங்கள் எதிர்காலத்துல நீங்க சேமிப்புங்கிறதை வைத்துக் கொள்ள முடியாது. இது ஒரு மேஜர் டிராபேக். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் பொது உடைமை பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அரசாங்கம் தான் முழுக்க முடிவெடுக்க முடியுமே ஒழிய தனிப்பட்ட நபர் யாருமே முடிவெடுக்க முடியாது. அது என்னங்க அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த அரசாங்கம்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, எந்த ஒரு கம்யூனிசம் நாடா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒற்றை ஆட்சி முறை தான் கம்யூனிசம் நாடு. ஒற்றை ஆட்சி முறை கம்யூனிசம் நாடு. இன்றைக்கு இந்தியாவில் 1855 கட்சி இருக்கு. அமெரிக்காவில எடுத்துக்கிட்டோம்னா இரட்டை ஆட்சி முறை. நம்ம பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு கட்சி ஆட்சி முறை. எந்த கட்சி வேணாலும் போட்டி போடலாம். ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம்னா எந்த கட்சி வேணாலும் போட்டி போடலாம். நீங்க கட்சி ஆரம்பிக்கலாம், நான் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் கம்யூனிச நாடுகள்ல இந்த கம்யூனிச சித்தாந்தம் தோற்று போனதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருப்பானே ஒழிய அந்த அமைப்புக்கு புதுசா தலைவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறவனே ஒழிய அந்த கட்சியை எதிர்த்து இன்னொரு கட்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கிடையவே கிடையாது. அதுதான் இந்த முதல் முறையாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றது. உலகத்தில் இந்த சித்தாந்தம் தோற்று போனதுக்கு முதல் காரணமே என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறை. இந்த ஒற்றையாட்சி முறை என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பானே ஒழிய புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ புதிதாக ஒரு சிந்தனையை கொண்டு வரவோ எதற்குமே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு காலகட்டத்திலையும் முடியாது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பொது உடைமை இயக்கத்தினால இந்த கம்யூனிஸ்ட்னால பல்வேறு நாடுகள் தன்னை ஒரு சர்வாதிகார நாடாக அறிவித்துக் கொண்டது அந்த நாட்டு மக்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இன்றைக்கு எந்த கம்யூனிஸ்ட் நாடா எடுத்துக்கிட்டா இருந்தாலும் அது சர்வாதிகார நாடு தான். அது சைனாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு கியூபால இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கு உன்கி மூன் அதாவது என்னன்னு கேட்டாச்சுன்னா வடகொரியாவினுடைய பிரதமர் அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, வியட்நாமினுடைய அதிபர், ரெண்டாவது லாவோஸுடைய அதிபர், எல்லாமே என்னன்னு கேட்டாச்சுன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை எங்கு ஏற்படுகிறதோ அங்கு உடனடியாக என்ன செய்யப்படும் கேட்டாச்சுன்னா மன்னர் ஆட்சி போன்று சர்வாதிகார ஆட்சி ஏற்படுத்தப்படும். இது மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி. அடுத்த அந்த ஆட்சியினுடைய மேஜர் டிராபேக் மனித உரிமை என்பதற்கு இடமே இல்லை, பேச்சுக்கே இடம் இல்லை. இன்றைக்கு மைக்கை கட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில் எங்க வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கருத்துக்களை சொல்லலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருக்கக்கூடியவர் யாருக்குமே அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து சொல்வதற்கு எந்த காலகட்டத்திலும் அவருக்கு அனுமதி கிடையாது. மனித உரிமை மீறல் என்பது நிச்சயமாக நடக்கும். அரசாங்கம் என்ன சட்டம் விதித்திருக்கிறதோ அந்த சட்டத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அதை மீறி சுதந்திரமாக நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. செஞ்சாச்சுன்னு கேட்டாச்சுன்னா அந்த அரசாங்கத்தை மீறி செயல்படுவதாக கருத்தில் கொண்டு நீங்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவீர்கள். அங்க மனித உரிமை மீறல் மட்டும்தான் நடக்குமே ஒழிய மனித உரிமைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில சுதந்திரம் இருக்காது. இதுவும் இந்த சித்தாந்தம் உலகத்திலே தோற்று போவதற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்தது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களை என்றைக்குமே சொல்ல முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது.
இன்னைக்கு நம்ம பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் உட்காந்து என்ன வேணா அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கம்யூனிஸ்ட் நாடு என்று சொல்லக்கூடிய சைனாவில் இன்றைக்கு வரைக்கும் கூகுள் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது. அப்ப இதெல்லாம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாச்சுன்னா, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தான் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. அப்ப ஆரம்பத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டாச்சுன்னா, அங்க வந்து உடனடியா உங்களுடைய மனித உரிமை, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தோற்று போனதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்ததாக ஊடக சுதந்திரம். சரி, இதுதான் பிரச்சனை. மக்கள்கிட்ட தானே கருத்து சொல்றதுக்கு அனுமதி இல்லை. ஊடகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அது கருத்து சொல்றதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டாச்சுன்னா, எந்த ஊடகத்திற்கும் கருத்து சொல்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்று சொன்னால், அந்த நாட்டில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை செய்தியாக எடுத்து அதை அரசாங்கத்திடம் அனுப்பி ஒப்புதல் பெற்றதற்கு பின்பாகத்தான் என்ன செய்ய முடியும், முழுக்க முழுக்க வெளியிட முடியுமே ஒழிய தானாக ஒரு விஷயத்தை வெளியிட முடியாது. இது அந்த சித்தாந்தம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் தோல்வியுறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இன்றைக்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இணையதளம் நிச்சயமா கிடையாது. அங்கெல்லாம் சைனீஸ்ல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே கூகுள்ல எதுவுமே கிடையாது. தனி மனித சுதந்திரம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தனி மனித சுதந்திரப்பட்ட விஷயம். இந்த விஷயத்திலும் நமக்கு அனுமதி கிடையாது. சரிங்க, இதெல்லாம் போக மக்களுடைய வாழ்க்கை தரம். இந்த வாழ்க்கை தரம் இரண்டாவது மிக முக்கியமா இருக்கணும்ல. இப்ப நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைத்தால் நிச்சயமாக துவங்குவதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி இருக்காது. அப்படியே நான் தொழில் தொடங்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு மனு போட்டால் கூட அரசாங்கம் உங்களை தொழில் தொடங்குவதற்கு தேவையான ஐடியாவை வாங்கிக் கொள்ளும், தொழில் துவங்குவதற்கு தேவையான உரிமைகளை தரும். ஆனால் தொழில் துவங்கிய பின் முழுக்க முழுக்க அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும். சரி, நான் தொழிலே தொடங்க முடியாது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இன்றைக்கு எந்த உற்பத்தி பொருளை இன்னைக்கு தேவையோ அதை நான் உற்பத்தி செய்தால் நான் நல்ல முறையில கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சாலும் கூட அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் அதற்கு அனுமதி கிடையாது. இப்ப இன்னைக்கு கோவிட் காலகட்டத்தில் சிரிஞ்சு நல்லா போகும், இன்ஜெக்ஷன் நல்லா போகும், அதை நான் தயாரிக்க முயற்சி செய்த கம்யூனிஸ்ட் நாட்டுல கிடையாது. முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தம் அனுமதி கிடையாது. அரசாங்கம் எதை ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறதோ, எந்த தொழிலை துவங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறதோ அந்த கோட்பாடை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற முடியுமே ஒழிய என்ன செய்ய முடியாது, பிற கோட்பாடை நீங்க வந்து கொண்டு போகவே முடியாது. அப்படியே நீங்க தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட அதற்கு அரசாங்கம் நிச்சயமாக உங்களுக்கு அனுமதி தராது. அப்படியே துவங்குவதற்கு அனுமதி கொடுத்தாலும் கூட அதில் வரக்கூடிய லாபம் அனைத்தும் முழுக்க 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 அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு தான் போகுமே ஒழிய உங்களுக்கு என்று கிடையாது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யாரெல்லாம் தொழில் முனைவோர் நாம் தொழில் செய்து மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்களோ அவங்க முழுக்க முழுக்க இதுல முன்வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே நாம வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை. தொழில்துறையில ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சி முழுமையாக தடுத்து விட்டது அந்த நாட்டுல. அது என்னங்க தொழில்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இன்றைக்கு நாம வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, ரூபே கார்டை பயன்படுத்துறோம் அரசாங்கத்துல. டிஜிட்டல்ல நாம நிறைய விஷயங்களை நாம வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய உற்பத்தி பொருளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதெல்லாம் கூட இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இல்லைங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை. இதனால என்னன்னு கேட்டாச்சுன்னா, தொழில்துறையை மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை முழுவதுமாக தடுத்த ஒரு சித்தாந்தத்தினால, அந்த சித்தாந்தம் முழுக்க முழுக்க உலக நாடுகள்ல எடுபடாதனால நமக்கு வந்து எப்பவுமே தோணும். இரண்டாவது, ஒரு கட்சி ஆட்சி முறை. எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே கருத்தை சொல்ல முடியாது. எதே முடிவை சொல்ல முடியாதுன்னு கேட்டாச்சுன்னா, எதிர்கட்சிகள் என்ற ஒன்று இருக்காது. அப்படி அரசாங்கத்தில இருந்து கொண்டு நாம் ஏதாவது அரசாங்கத்தில இருந்து கொண்டு ஒரு தவறான கருத்தை சொன்னால் கூட அதை அரசாங்கம் உள்வாங்கி கொள்ளாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரிதான் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு கியூபா நாட்டுல நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் தான், கியூபாவை பார், அதை பார், இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற நாடுகளே ரொம்ப ரொம்ப மோசமான நாடு கியூபா நாடு. நிறைய பேருக்கு அதை பத்தி விவசாயம் தெரியல. என்னன்னு கேட்டாச்சுன்னா, பள்ளிக்கூடத்துல எல்லாரும் ஃப்ரீ கொடுக்குறான், அது செய்யறான், இது செய்யறான் அப்படிங்கிறது மாதிரி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அப்படிங்கறத நாம இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, அந்த நாடுகள்ல பிடல் காஸ்ட்ரோ 1960 ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உடனடியாக இதை கம்யூனிஸ்ட் சித்தாந்த நாடாக அறிவித்தார். ஏன் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்த நாடாக அறிவிக்கணும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு முன்வரல. அப்போ அன்றைக்கு மிகப்பெரிய ஆட்சியில இருந்த சோவியத் ரஷ்யா
கம்யூனிச சித்தாந்தத்துல இருந்தது. அந்த நாட்டை நாம் ஆதரித்தால், கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரித்தால் அந்த நாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆதரவினை கொடுக்கும் என்ற காரணத்திற்காக 1960 பிடல் காஸ்ட்ரோ என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா, இது கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட நாடுங்கிறத ஆரம்பிச்சார். சரியா, நீ ஆரம்பிச்சுட்ட. ஆனால் 50 வருட காலம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அதனுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல என்றைக்குமே இருந்தது கிடையாது. என்ன செஞ்சது கிடையாது. ஒரு அரசாங்கத்துல ஒரு நிலத்தை விற்க முடியாது. நீ ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தேவை. நீ வீட்டை பாப்பா, உனக்கு இன்னைக்கு டிவி தேவைன்னு கேட்டாச்சுன்னா டிவி வாங்கன்னு அரசாங்கத்திட்ட சொல்லணும். அந்த அரசாங்கம் உனக்கு தேவையான டிவியை வாங்கி கொடுக்கும். அதுக்கு மேல நீ 2வது டிவியை வாங்கிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. செல்போன் அதே மாதிரிதான், 2 செல்போன் வச்சுக்கிறதுக்குலாம் அனுமதி கிடையாது உனக்கு. இது போன்ற இருக்கக்கூடிய சூழ்நிலை 1960 இருந்து 2010 வரைக்கும் இதே சூழ்நிலை தான் அந்த கியூபா நாட்டில் இருந்தது. அந்த கியூபா நாட்டுல இருந்ததோட மட்டும் இல்லாம என்ன செஞ்சுன்னு கேட்டாச்சுன்னா, எந்த விதமான முன்னேற்றத்துக்குமே அதுக்கு என்ன செய்யல, அரசு அவங்க இது கொடுக்கவே இல்லை. ஆனா அதே காலகட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, 2010க்கு பின்பாக இப்படி இருந்தால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார மீனடியாக மாறிவிடும் சொல்லிட்டு சில தளர்வுகளுடன் சில பொருள்களை வாங்கிக்கிறதுக்கு உற்பத்திக்கு அனுமதி கொடுத்தாங்க. டிவி வாங்கிக்கலாம், செல்போன் வாங்கிக்கலாம், உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டுக்கலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகலாம், தாராளமாக தொழில் துவங்குவதற்கு அரசுடைய அனுமதி பெற்று நீங்க தொழிலை புதிதாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் கூட என்னன்னு கேட்டாச்சுன்னா, உங்கள் விளைநிலங்களை வேற ஒரு இடத்துல நாம எந்த விதமான அனுமதியும் இன்றி நம்ம விற்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு தான் கியூபா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த நாட்டிலையும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்த நாடுகள்ல எந்த நாடும் இதுவரைக்கும் பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம் அடைந்தது கிடையாது. ஈவன் கியூபா உள்பட வியட்நாம் உள்பட எந்த நாடும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தது கிடையாது. அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது கிடையாது. உடனே நம்ம இங்க கேள்வி எழலாம், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா சைனாவில மட்டும் ஒரு மிகப்பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றம் இருக்குது, சைனாவில மட்டும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்குது, அவர்கள் மட்டும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணதுனால 1970வது வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டாச்சுன்னா, கம்யூனிசம் சித்தாந்தத்தினால நம் நாடு நிச்சயமாக முன்னேறாது. அதனால என்ன பண்றோம்னு கேட்டாச்சுன்னா, குளோபலைசேஷன் என்ற உலகமயமாக்கலுக்கு ஏற்ப 1970ல கம்யூனிசம் சித்தாந்தம் அப்படிங்கிறதுல முக்கியமா இருக்கக்கூடிய பொது உடைமை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு குளோபலைசேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். இதன் மூலம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, யார் வேணாலும் தொழில் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அந்த நாடுகள்ல பண்ணை வாங்கலாம், தனிநபர் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தொழில் தொடங்குவதற்கு உரிமை இருக்கிறது, வெளிநாட்டில இருந்து வந்தாலும் நாம அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எந்த பொருளை வேணாலும் உற்பத்தி செய்யலாம், எங்கு வேணாலும் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தான். கூட்டு முயற்சியை எடுத்தான். அது மட்டும் இல்லாம மக்கள் அங்கே அதிகமான மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்காக உற்பத்திக்காக என்ன பண்ணாங்க கேட்டாச்சுன்னா, மனித வளங்களை வெளிநாடுகளிலிருந்து பயன்படுத்தாமல் உள்நாடுகளிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினா. 2வது, உள்நாட்டில இந்த மக்களுக்கு தேவையான உற்பத்தியினுடைய அளவு எது அப்படிங்கறத அளவுகளை வரையறுத்து சொல்லிவிட்டு, இதற்கு மேலும் நாம் செய்யும் பொழுது வெளிநாடுகளிலே எந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று இந்திய பொருளாதாரம் மட்டுமில்லாம உலக பொருளாதாரம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறையை கடைபிடித்ததன் அடிப்படையினால மட்டும்தான் சைனா பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிற ஒழிய மற்ற எந்த நாடுகளும் இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேறியது கிடையாது. நம்ம இந்த Facebook வாட்ஸ்அப்ல சொல்றது மாதிரி கியூபாவை பார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. முழுக்க வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நாம என்னன்னு கேட்டாச்சுன்னா பொய்யான செய்திகளை அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கியூபால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பயண அனுமதி கிடையாது, பயணத்துக்கு அனுமதியே கிடையாது. ஏன் பயணத்துக்கு அனுமதி கிடையாதுன்னா, அந்த நாட்டுல ஒரு சட்டம் போட்டாச்சு அப்படின்னா, கம்யூனிசத்தை பொறுத்த மட்டும் ஒரு சட்டம் இயற்றியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இயற்றப்பட்ட சட்டம் மக்களுக்கு பாதிப்படையும் என்று தெரிந்திருந்தாலும் கூட மக்களுக்கு அதை தெரிய வைக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான மீடியா முதற்கொண்டு இல்லாதனால முடக்கி தான் கொண்டு வந்த சட்டம் தான் மேலானது என்ற ஒரு தன்மையை மக்களிடத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்குரிய கட்டமைப்பு இருக்கு. அதனால என்னன்னு கேட்டாச்சுன்னா, மக்கள் பொருளாதார ரீதியாக பின்னடைவை செய்து கொண்டிருக்கிறோம்,
வாழ்க்கை முறையில நாம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ண முடியாது, அவங்களால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை உலகத்துல இருக்கக்கூடிய வெளிநாடுகள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நாட்டிலும் இதே மாதிரியான சித்தாந்தம் வந்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு நாமளும் தள்ளப்படுவோம் என்ற ஒரு மக்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதன் அடிப்படையில தான் கம்யூனிச சித்தாந்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டது என்பதை நாம் கண்டற முடியும். என்ன செய்வாங்க அவங்க? பிரயாண உரிமை மறுக்கப்படும், பொதுமக்களை எவ்வளவு நாள் எந்த சூழ்நிலையும் அடிக்கலாம், லத்தி சார்ஜ் பண்ணலாம். அதாவது எந்த சூழ்நிலையிலுமே நான் என்னன்னு கேட்டாச்சுன்னா, உங்களிடத்துல கேள்வியே கேட்காம நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வேலை தவறுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களை பணியிடை நீக்கம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம எங்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கு அனுமதி கிடையாது, உங்களை எந்த நேரத்துல வேணாலும் பணியில் இருந்து நீக்கலாம் போன்ற ஒரு பல்வேறு கட்டுப்பாடுகளை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். 2010 172 பேரு, 2016 827 பேரை அன்றைக்கு கியூபா அரசாங்கம் பணி நீக்கம் செய்தது. சரி, அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில தண்டிக்கப்பட்டு அவர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள், அவர்கள் உயிரிழக்க வைக்கப்பட்டார்கள். இது மாதிரி 2017 3200 புகார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வரப்பட்டிருந்தும் கூட அதை பற்றி வெளியே மக்களுக்கு ஒரு தெரிய முடியாத ஒரு சூழலையை பார்த்துக் கொண்டார்கள். அப்ப அந்த நாட்டுல என்ன நடக்குது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பை அந்த மக்களுக்கே, வெளி உலகத்துக்கு ஏற்படுத்தலைன்னா அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருப்பாங்கிறத நாம பார்க்கணும். இது ஒரு சித்தாந்தம் நமக்கு முக்கியம். அடுத்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினால நமக்கு என்னன்னு கேட்டாச்சுன்னா எந்த விதத்திலும் பொருளாதார வளர்ச்சி அடைந்தது கிடையாது, ஏழ்மை மட்டும்தான் இருக்கும். மற்ற நாடுகள் அனைத்தும் பொருளாதார சரிவு ஏற்பட்டால் கூட இந்த கம்யூனிஸ்ட் சாலைக்கு மட்டும் மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சென்றதே கிடையாது. 1990 இதே மாதிரி நார்த் கொரியாவில் 1990 இருந்து 97 வரைக்கும் 7 வருட காலத்தில் 3 மில்லியன் மக்கள் பசி கொடுமையால் இறந்திருக்கிறார். ஏன் இந்த மாதிரி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது, நாம என்னன்னு கேட்டாச்சுன்னா தென்கொரியாவின் மேல பேர் கொடுக்கணும், அப்ப நமக்கு நம்முடைய ராணுவம் முழுமையா அமையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரிப்பணத்தை என்னன்னு கேட்டாச்சுன்னா முழுக்க ராணுவத்திற்காக மட்டும் செலவிட்டதோடு மட்டும் இல்லாமல் 3 மில்லியன் மக்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பசியினால் இன்றைக்கு மக்கள் மடிந்தார்கள் என்பதுதான் உண்மையை ஒழிய மற்ற எதுவுமே கிடையாது. அடுத்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தோத்து போனதுக்கு இன்னொரு காரணம், கம்யூனிசத்துல என்னன்னு கேட்டாச்சுன்னா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய வேலை, இன்றைக்கு மாவட்ட தலைவர் ஒரு பிசினஸ் பண்றாருன்னா அந்த பார்க்கக்கூடிய வேலை அவருக்காக பண்றாரு, அவருடைய குடும்பத்துக்காக பண்றாரு, அவருடைய குழந்தைகளுக்காக பண்றாரு, அதோடு கூட தேசத்தின் மீது இருக்கக்கூடிய வளர்ச்சினால நம்பிக்கை அடிப்படையில பண்றாரு. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உனக்காக நீ வேலை பார்க்க கூடாது, உன் குழந்தைகளுக்காக நீ வேலை பார்க்க கூடாது, உன் குடும்பத்துக்காக வேலை பார்க்க கூடாது, உன் தேசத்திற்காக வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான ஒரு திணிப்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சரி, உண்மையில தேசத்துக்காக தான் அந்த வேலையை செய்யறான்னு கேட்டாச்சுன்னா அந்த தேசமும் இவனுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்ததில்லை. வியட்நாம்ல இன்னை வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுங்கோல் ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. வியட்நாம்ல இருக்கக்கூடியவங்க நாம தான் இன்றைக்கு நிறைய பேர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். லாவோஸ் மக்கள், வடகொரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்களால முழுமையா செயல்பட முடியுதா? அவங்களால ஒரு கருத்து சொல்ல முடியுதா? வடகொரியாவில் பெண்கள் டிரைவிங் கூட ஓட்டிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில பார்க்கிறோம். அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசனை எதிர்த்து அந்த அதிபரை எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்றைக்குமே கம்யூனிஸ்ட் ஒரு வன்முறையையும் ஒரு எதேச்சை அதிகாரத்தையும் மட்டும்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒழிய அன்பையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் என்றைக்குமே கற்றுக் கொடுத்ததாக தெரியும். நான் விஷயத்துக்கு வரேன். என்னன்னு கேட்டாச்சுன்னா, அடிப்படை வசதிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நான் வேலை செய்யறேன், எனக்கு ஒரு 50 ரூபாய் இன்னைக்கு பணம் கிடைக்குதுன்னு கேட்டாச்சுன்னா, இன்றைக்கு உன்னுடைய குடும்ப தேவைக்கு என்ன, சாப்பாட்டுக்கு, உனக்கு இன்றைக்கு துணிமணிக்கு, உணவுக்கு, இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் உனக்கு சம்பளம் கொடுக்கப்படும். சப்போஸ் அதிகமா சம்பளம் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த சம்பளத்தை எடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டாச்சுன்னா, எவன் வேலை செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கிறான், எவன் வேலையே செய்ய முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு இதே மாதிரி பல்வேறு நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை 10 ரூபாயா பிரித்து கொடுத்துட்டு, நாம உழைப்பினால சம்பாதித்த பணத்தை வெட்டியா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களினுடைய மனது என்ன செய்யுது, வெம்புதோட மட்டும் இல்லாம நான் ஏண்டா இதுக்கு இந்த நாட்டுக்கு வேலை பார்க்கணும்
அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருது. அதோட மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாதிரி புதிதான சிந்தனைகள் உருவாவதற்கு நிச்சயமாக அங்க வாய்ப்பு ஏற்படல, தடைபடுது. அதனால மட்டும்தான் அந்த நாடுகள்ல பொருளாதார வளர்ச்சி என்பது கிடையாது, தொழில்துறை என்பது கிடையாது. இதனால மட்டும்தான் பல்வேறு நாடுகள் கம்யூனிசத்தை அன்றைக்கு தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த பல்வேறு நாடுகள் என்ன செய்தார்கள் கேட்டாச்சுன்னா, பசியும் பட்டினியினால பசியும் பட்டினியினால என்னன்னு கேட்டாச்சுன்னா பாதிக்கப்பட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்படுத்தப்பட்டு மக்கள் புரட்சியின் காரணமாக மக்களாட்சி ஏற்பட்டது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிசத்துல இருந்து குடும்பத்துக்கு வேலை பார்க்க முடியாது. நாட்டிற்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் முன்னோக்கிறதுக்கு இன்னொரு வேலை. ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்தில் நான் உறுப்பினர். அந்த உறுப்பினரா இருந்தால் கூட இந்த அரசாட்சியை எதிர்த்து நாங்க ஏதாவது கருத்து சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு மரணம் என்பது நிச்சயமே ஒழிய அதுல மாற்று கருத்து கிடையாது என்கின்ற ஒரு இருக்கிறதுனால யாருமே கருத்து சொல்றது கிடையாது. அப்ப ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமைப்பிடத்துல இருக்கக்கூடியவன் எடுக்கக்கூடிய முடிவுதான் ஒட்டுமொத்தமாக மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த சித்தாந்தத்தை இன்றைக்கு உலகத்திலே தூக்கெறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இது நான் சொன்னதுக்குள்ள என்னன்னு கேட்டாச்சுன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். இதே தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன? உலகத்திலே இருக்கக்கூடிய சித்தாந்தம்ங்கிறது இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இது பொது உடைமை, இது பொது கருத்து. 4 பேர் சம்பாதிக்கிறது முதலாளிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. தொழிலாளர்கள் தான் எங்களுக்கு உயிர், தொழிலாளர்களுடைய நலனை பேணுவதுதான் எங்களுடைய முழு மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், நன்றாக வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொள்கைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை பொதுக்கூட்டங்களிலும் விழா மேடைகளிலும் பேசுவதற்கு தான் நன்றாக இருக்குமே ஒழிய இன்றைக்கு இந்தியாவில் செயல்படுத்தி பார்ப்பதில் அவர்கள் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருந்த மேற்கு வங்காளத்துல ஜோதிபாசு ஒரு அசைக்க முடியாத தலைவர், புத்ததேவ் பட்டாச்சாரியா அவரோட முடிஞ்சு என்னன்னு கேட்டாச்சுன்னா முதலாளிகளுக்கு நாங்கள் என்றைக்குமே கொடி கொடுக்க மாட்டோம், கார்பரேட்டுகளுக்கு என்றைக்குமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கு தலையசைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் என்னன்னு கேட்டாச்சுன்னா மேற்கு வங்காளத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கார் ஃபேக்டரிய திறக்க வேண்டும் என்று சொல்லி டாடா கம்பெனிக்கு ஒட்டுமொத்தமாக ஏழைகளுடைய நிலத்தை கையகப்படுத்திய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு பார்த்தோம். அன்றைக்கு தான் இன்றைக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அந்த நந்திகிராம் பிரச்சனையை வைத்துதான் ஒட்டுமொத்தமாக கம்யூனிசத்தை எதிர்த்து அந்த கம்யூனிசத்தை 35 வருட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த கம்யூனிசத்தை மேற்கு வங்காளத்திலிருந்து துடை தெரிந்து விட்டு அன்றைக்கு திரிணாமுல் காங்கிரசுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள். ஒடிசாவில் நவீன் பட்நாயக் கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து தான் அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரு. ஆந்திராவில் நடந்தது, ஆந்திராவில் கம்யூனிசம் தோற்று போனது. கம்யூனிசத்தின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய நக்சல், இன்றைக்கு நக்சலினுடைய கோரிக்கை என்ன, இந்த நக்சலைட்டுங்கிறது ஏன் பேர் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வெஸ்ட் பெங்கால்ல நக்சலைட்னா ஒரு நக்சலைட்டுங்கிறது என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒரு பேரு கிடையாது, ஒரு தனிப்பட்ட முறையில் அமைப்பின் பேரு கிடையாது. வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய பேர், ஒரு கிராமத்தினுடைய பேர். அந்த கிராமத்தினுடைய பேரை வச்சுதான் நக்சலைட்டுங்கிற ஒரு இதே வந்தது. அவர்களுடைய கோரிக்கை என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன, உலகளாவிய பொருளாதாரம், மக்கள் அனைவரும் சமம், இருக்கிறவன் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டாச்சுன்னா அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு ஜனநாயக முறையில எந்த விதமான வழிமுறையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவங்க எடுக்கக்கூடிய ஒரே வழிமுறை ஆயுதமாகத்தான் இருக்கும். இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு இன்றைக்கு வரலாறு இருக்கு. லெனின்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து ஒட்டுமொத்தமாக அகிம்சை முறையில் இல்லாம சர்வாதிகார முறையில் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வளர்த்தி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் என்றைக்கு ஆயுதத்தை வைத்து நிலைநிறுத்தி ஒரு அரசாங்கம் இருக்குமானால் அந்த அரசாங்கத்தினுடைய தன்மையே அதே ஆயுதத்தினாலே நிச்சயமாக அவிழ்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 20 நாடுகளுக்கு மேல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தது. 20 நாடுகளுக்கு மேல இன்றைக்கு மொத்தமே 6 நாடுகள் மட்டும்தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் முழுமையா இருக்கிறது. 14 நாடுகளில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக தொழிற்கறியப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாடுகள்ல கூட நான் சொன்ன ஒரு 10-15 விஷயங்கள்னால இது 10-15 விஷயங்கள்னால இன்றைக்கு முழுமையாக தொழிற்கறியப்பட்டிருக்கிறது நாம பார்க்க முடியும். சரி, நேரடியாக எங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வருவோம். வெஸ்ட் பெங்கால்ல இதே மாதிரி
முதலாளிகளுக்கு ஒரு ஆதரவான இருந்த ஒரு சூழ்நிலை. ஆட்சியை இழந்தார்கள். ஆட்சியை இழந்தார்கள். அவர்கள்ட்ட இன்னொரு விஷயம் இருக்கும். என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவர்களுடைய கொள்கையே, அவர்களுடைய முழுக்க முழுக்க கொள்கையே என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த கம்யூனிசத்தினுடைய பொது உடைமை கொள்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா, அரசு, பணம், வகுப்புவாதம் முதலியவற்றை இல்லாது ஒழித்தல் தான் முக்கியமான காரணம். என்னது? அரசு, பணம், வகுப்புவாதம். அது என்னங்க அரசு, பணம், வகுப்புவாதம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அரசாங்கம் என்பது ஒற்றை ஆட்சி முறையாக இருக்க வேண்டும். பணம் என்பது அரசாங்கம் பார்த்து நான் தான் கொடுக்க வேண்டும். வகுப்புவாதம்ங்கிறது வந்து மத ரீதியாகவோ இல்ல சமுதாய ரீதியாக, இன ரீதியாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாட்டிற்கு எதிராக துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு, நான் சொல்றது இஸ்லாமியர்களுக்கு இல்ல, இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் எப்படியாவது மதம் மாற்றிவிட்டு இந்த நாட்டினை கலாச்சாரத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து பின்னே தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவ பயங்கரவாதிகளுக்கும் இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டு அவர்களுடைய உண்மையான கொள்கையை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாளித்துவம் என்பது வார்த்தையே இருக்கக்கூடாது. அரசாங்கம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. பணம் அரசாங்கம் தான் பெற வேண்டும். வகுப்புவாதம் இருக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கு மார்க்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம். ஆனால் இந்த 4 சிந்தனையே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, இந்தியாவிலும் இந்த கம்யூனிஸ்ட் வலிமையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது, மாற்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்துல என்றைக்குமே முழுமையான ஒரு நிலைப்பாடு கிடையாது. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி தோற்றதற்கு பின்பாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 64 எம்பிக்களை வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி. முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய காங்கிரஸ், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அதற்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு கட்சி இருந்த ஒரு சூழல். 64 எம்பிக்களை வைத்திருந்த ஒரு கட்சி. ஆனா அந்த 64 கட்சி எம்பிக்களை வச்சிருந்த கட்சி அடுத்த முறையாக தேர்தலில் போட்டி விடும்போது இரட்டை இலக்கத்துல இல்லாம ஒற்றை இலக்கத்துல வந்திருந்த ஒரு மோசமான சூழ்நிலையை நாம பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் எடுத்த ஒருக்கூடிய தவறான முடிவு. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றவங்க, அதானி ஒழிக, அம்பானி ஒழிக அப்படின்னுவான். எப்படி? அதானி ஒழிக, அம்பானி ஒழிகன்னு சொல்லுவான். அதே பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு சுகர் ஃபேக்டரிக்கு முன்னாடி போயிட்டு வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, முதலாளிகள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு இருக்கக்கூடிய கரும்பு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லுவான்னு பார்த்தாச்சுன்னா, கரும்புல இருக்கக்கூடிய கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும். அங்கிட்டு போய் பக்கத்துல போய் பார்த்தாச்சுன்னா ஜீனி விலையை குறைக்க வேண்டும். கொள்முதல் விலை அதிகரிச்சாச்சுன்னா ஜீனி விலை ஆட்டோமேட்டிக்கா போகும். கொள்முதல் விலையை அதிகரிச்சுட்டு ஜீனி விலையை குறைன்னு சொன்னா எப்படி? அப்படி இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்றைக்கு இருக்கிறதுனால மட்டும்தான். அது மட்டும் இல்லை, தேசம் முழுக்க ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாச்சுன்னா, முழுக்க முழுக்க ஒரே மாதிரியான நிலைப்பாடை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். கேரளாவுல முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி எதிர்த்து கொண்டிருப்பான். தமிழ்நாட்டுல என்னடான்னு கேட்டாச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருப்பான். அது என்ன விஷயம்னே புரியல. ஒரே ட்ரெயின் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு போகும்போது பாதி தூரம் வரும்போது அந்த ட்ரெயின் வந்து எதிர்க்குது, பாதி ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயின் வந்து ஆதரிக்கிறது என்பது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு. இந்த மாதிரியான கொள்கை என்ற ஒரு பேசிக்கா அடிப்படையா ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் முழுமையாக தன்னுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையையும் கடைபிடிக்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு மதிப்பிழந்து வாழ்வழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டாச்சுன்னா, மதிப்பிழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா கம்யூனிஸ்ட கொள்கையை ஏன் கடைபிடிக்கலன்னு கேட்டாச்சுன்னா, அந்த கொள்கையை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. இந்த முழுமையாக நிச்சயமாக கடைபிடிக்க முடியாது. அதனால மட்டும்தான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நார்த் கொரியா இன்றைக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது. வியட்நாம்ல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த வகுப்புவாதத்தை அவர்கள் தொடக்கூடாது என்று சொன்னார்களோ, அன்றைக்கு இந்த அதே வகுப்புவாதம் தான் இன்றைக்கு வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மூலமாக அவர்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. லாவோஸ் பொருளாதாரத்திலே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் பெடல் கோஸ்டாவினுடைய வழிவந்தியாக இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவில வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சைனாவில மாணவர்கள் தங்களுக்கு பேச்சுரிமை வேண்டும் என்று போராடிய ஒரே காரணத்திற்காக சீமன் சதுக்கத்துல 50,000 மாணவர்கள், 1 இல்ல 2 இல்ல
50,000 மாணவர்கள் மீது எந்த விதமான கேள்வி கேட்பாடுமின்றி சொந்த நாட்டினுடைய பீரங்கியை வைத்து அந்த மாணவர்கள் மீதே ஏற்றி கொன்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் அரசாங்கம், சைனா அரசாங்கம். உலக நாடுகள் ஃபுல்லா கத்துச்சு, மாணவர்கள் 50,000 பேர் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன் கவலைப்படலன்னு கேட்டாச்சுன்னா, என்னுடைய நாட்டுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை நான் முழுமையா செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு கொக்கரித்தார்கள். அன்றைக்கு மாணவர்களுடைய இறப்பை அன்றைக்கு நியாயப்படுத்தி பேசியிருந்த ஒரு மோசமான சூழ்நிலை கூட நம்மளால என்ன செய்ய முடிச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா அன்றைக்கு பார்க்க முடியும். சோ அந்த அளவிற்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இருந்ததுனால மட்டும்தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்றைக்கு முழுமையாக உலகத்திலே வெற்றி பெறவில்லை. பல்வேறு தேசங்களிலே ஆளுங்கட்சியாக இருந்த தேசம் இன்றைக்கு ஒரு 6 தேசங்களிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வருங்காலங்களிலே இந்த 6 தேசமும் கூட முழுக்க முழுக்க நிச்சயமாக கம்யூனிஸ்ட் ஆட்சியை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட இந்தியா முழுமைக்கும் கம்யூனிசம் செத்து போனாலும் கூட ஒரு சில மாவட்டங்களிலே ஒரு சில மாநிலங்களிலே அங்கு லோக்கல், அதாவது என்னன்னு கேட்டாச்சுன்னா உள்ளூர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் போட்ட பிச்சையினாலும் அந்த தயவுனாலும் மட்டும் அவர்கள் இன்றைக்கும் ஆட்சியில் இருப்பது போல ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஒழிய முழுமையாக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இன்றைக்கு செத்து போய்விட்டது. அந்த செத்து போனதுக்கு ஒரே காரணம் முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தம் உயிர்ப்புடன் இல்லாததே காரணம் என்பதை சொல்லி மீண்டும் நான் கொஞ்சம் விரிவாக பேசினாலும் கூட ஒரு சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்துல, அதாவது சினாப்சிஸ் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொன்னேன், அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, இருந்தாலும் சினாப்சிஸ்ங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம்ங்கிறது ஒரு லத்தீன் மொழியில இருந்து வந்தது. அந்த கம்யூனிஸ்டினுடைய கொள்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா சமூக பொருளாதார ரீதியால் அனைவருக்கும் சமமான பங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது உடைமை. அரசாங்கம் ஒற்றை அரசாங்கமாக இருக்க வேண்டும், பணத்தை அரசாங்கம் தான் வழிநடத்த வேண்டும், வகுப்புவாதம் என்ற ஒரு கொள்கையை இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல பல்வேறு அறிவியல் பெருமானர்கள் வந்தார்கள். இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு மூளையாக செயல்பட்டது என்னன்னு கேட்டாச்சுன்னா அன்றைக்கு ஜெர்மனியில இருந்த ஃபிரெடரிக் ஏஞ்சல்ஸும் மார்க்சும் அந்த இருவரும் எழுதிய மூலதனம் புத்தகம்ங்கிறதா பொது உடைமை, அதாவது கம்யூனிசம்ங்கிற ஒரு கொள்கைக்கு அடிப்படையா இருந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் அடிப்படையில தான் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா 2ஆம் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. அந்த பிரெஞ்சு புரட்சி தொழில் புரட்சி ஏற்பட்டதன் அடிப்படையில தான் கம்யூனிசம் சற்று நமக்கு வலுவாக கால் ஊன்றியது. 1917 ரஷ்யாவில நமக்கு லெனின் ஆட்சியை பிடிக்கிறாரு. லெனின் ஆட்சியை பிடிச்சதன் அடிப்படையில பொது உடைமை கொள்கை முதலாக ஒரு ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஆட்சியை பார்த்து ஒரு 15-20 தேசங்கள் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அந்த நாடுகளில் பரவுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த பரவி கொண்டிருந்த காலகட்டத்துல 1937-38 அன்றைக்கு ஆட்சியில வந்த ஸ்டாலின் வந்து ஒரு கொடுமையான ஆட்சியை நடத்துறாரு. ஆனா எல்லாருமே என்ன சொல்றான்னு கேட்டாச்சுன்னா ரஷ்யாவை கட்டமைத்தவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாக்குறதுக்கு தான் ஒரு மாயையா இருக்குமே ஒழிய அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா இன்னைக்கு கூட தமிழகத்தோட முதலமைச்சர் கூட பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கும், ஆனா உள்ள நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள இன்றைக்கு வந்து சுடுகாட்டு சாவுதான். அந்த மாதிரி அந்த பேரை வச்சாலே அந்த புத்தி தான் வரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தான் தந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பின்னால மிகப்பெரிய கட்டமைப்பா உருவாக்கப்பட்ட அந்த சோவியத் ரஷ்யா 1991 முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சிதறுகிறது. 11 தேசம் நினைக்கிறேன், 11 நாடுகளாக மாறுகிறது. யுனைடெட் சோவியத் ரஷ்யா அந்த 1917 ஆரம்பிச்ச சோவியத் ரஷ்யா 1991 கோர்பச்சேவ் அவர் தான் கடைசியில இருக்கக்கூடிய அந்த சோவியத் ரஷ்யாவுடைய பிரதமர் அதிபர். முடிச்சுட்டு முழுக்க முழுக்க யார்கிட்ட கொடுக்குறாருன்னா போரிஸ் எல்சின்ட்ட கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக இதை பார்த்து பல்வேறு நாடுகள்ல மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தோற்கடிக்கப்பட்டு முழுமையாக என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா அந்த நாடுகள்ல ஃபுல்லா மக்களாட்சி வளருது. மக்களாட்சி வளர்ந்தாலும் கூட முழுக்க முழுக்க 6 நாடுகள்ல மட்டும்தான் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் தோக்குறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒற்றை ஆட்சி முறை, எதிர்கட்சிகள் இல்லாதது, தனிநபர் சுதந்திரம் இல்லாதது, தனிநபர் கருத்து இல்லாதது, ஊடகம் இல்லாதது, ஊடகத்திற்கு கருத்து நசுக்கப்படுவது, சமூக வலைதளத்திலே பயன்பாடுகள் கிடையாது, தொழில்துறை அனைத்தும் அந்த அரசாங்கத்தினாலே நடத்தப்படும், தனிநபர் வருமானம் கிடையாது, தனிநபர் சேமிப்பு கிடையாது. ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் காத்திருக்க வேண்டிய ஒரு அனுமதி, அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட இடங்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாது. 2வது எந்த சூழ்நிலையும் வேலையை விட்டு உடனடியாக நீக்கக்கூடிய தன்மை, கேள்வி கேட்க முடியாது, மக்கள் மீது நடக்கக்கூடிய அதிகமான இந்த தாக்குதலுக்கும் நாம் எதுக்குமே பதில் சொல்ல
தாக்குதலுக்கும் நாம் தாக்குதலாக உள்ளான போதும் கூட அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒற்றை ஆட்சி முறை என்பதால் ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அந்த கொடுங்கோல் ஆட்சியில மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அடுத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, மக்களுக்கு சம்பளம் என்பதை விட அவர்களுக்கு அந்தந்த நாட்டினுடைய ராணுவம் தான் பெரிது என்று ராணுவத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு. இதனால் மக்கள் நலன் புறக்கணிப்பு. அதனால் மக்கள் முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டாச்சுன்னா பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கல்வியில ஒரு சமத்துவம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட புதிய தொழில் தொடங்குவதற்கோ புதிய தேவைகளை உருவாக்கி கொள்வதற்கோ முறையான தனிப்பட்ட முறை தனிநபர் அனுமதி இல்லைங்கிறதுனால அன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒட்டுமொத்த தனித்திறன் அழைத்து முழுக்க நசுக்கப்படுதல். அதுபோல மட்டுமல்ல, மாணவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் என்பது கிடையாது. பெண்கள் இன்னும் கூட மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையானது மட்டுமே பெற முடியும், அதிகமான சேமிப்பு என்பது கிடையாது. இதனால் மக்களிடத்தில் இயல்பான மன சோர்வு என்ற பல்வேறு காரணங்களால் தான் இன்றைக்கு உலகத்திலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் முழுமையாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி 1960 சீனாவிலே ஏற்பட்ட குளோபலைசேஷன், தனியாரிடத்திலும் ஒரு சில விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதுனால மட்டும்தான் தனிநபர்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரி, தொழில்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில சுதந்திரத்தினாலதான் பொருள்களுடைய உற்பத்தி எல்லாம் அதிகமாகி இன்றைக்கும் சைனா மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சியிலே இருக்கிறது. மற்ற நாடுகள் அனைத்தும் பொருளாதார வளர்ச்சியிலே வீழ்ச்சி அடைந்து அந்த நாடுகள் எல்லாம் கம்யூனிசத்திலிருந்து என்றைக்காவது வெளியேற முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நிச்சயமாக ஒரு தோற்று போன சித்தாந்தம் என்பதை நம்மால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் என்று சொல்லி, இதுவரை பொறுமை காய்த்து இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி சொல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கொரோனா பேரிடர் மிக மிக ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கிறத நாம் எல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப மோசமா இருக்கு. நான் இன்னும் கூட கொஞ்சம் நான் உங்கள்ட்ட நிறுத்தி நிதானமா இந்த விஷயத்தை நான் சொல்லணும் ஆசை இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் ஒரு டென்ஷன் என்னன்னு கேட்டாச்சுன்னா, என்னுடைய குடும்பத்துல கூட என்னுடைய அண்ணனுக்கு கூட ஒரு 20-25 நாட்களாக ஒரு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு நேரம் இருந்ததுனாலதான் நான் கொஞ்சம் வேகமா முடிச்சிட்டேன். என்னுடைய பையனை கூட கொஞ்சம் மைல்டா ஒரு 4-5 நாள் காய்ச்சல் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது வராத வரைக்கும் இது ராஜா, வராத வரைக்கும் நமக்கு இது ராஜா. வந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை அந்த குடும்பத்துல அடித்து செட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய தந்தை கூட இந்த கொரோனாவினுடைய தொற்று காரணமாக தான் முதல் கொரோனாவில் உயிரிழந்தாருங்கிற ஒரு செய்தியை நான் உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா கொரோனாங்கிற ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம நிச்சயமாக அது ஒரு ஆட்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால உங்கள்ட்ட எல்லாருக்கும் நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, தயவு செய்து வெளியில சுத்தாதீங்க, தயவு செய்து வெளியில சுத்தாதீங்க. உங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு உடம்பு ரொம்ப 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 முக்கியம். இரண்டாவது கட்சியில இருக்கக்கூடிய சேவை காரியங்கள் செய்யும் போது கூட நாம் முழுமையான பாதுகாப்போடு சொல்ல வேண்டும். நமக்கெல்லாம் ஒண்ணுமே வராது அப்படிங்கிறது மாதிரி தைரியமா சொல்லுபவர்களை கூட இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் எனக்கு விவரம் தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகி இல்ல, ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்களை இன்றைக்கு இந்த கொரோனாவின் மூலம் நாம் காவு கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு மோசமான செய்தியும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியா இந்தியா தொழில்துறையில வளர்ச்சி அடையல, லாபம் பார்க்கல, எனக்கு உற்பத்தியில லாபம் கிடைக்கல, எனக்கு தொழில லாபம் கிடைக்கல, என்னுடைய வியாபாரத்துல லாபம் கிடைக்கல, விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து என்னவே எண்ணாதீங்க. ரத்தன் டாட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வருடத்துல நாம் உயிருடன் இருப்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் எல்லாரும் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்காக மிகப்பெரிய அளவுல சேவையாற்ற வேண்டும். எந்த ஒரு தேசபக்தரையும் சேவையாற்றக்கூடிய காரியத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அதனால் நாம் மட்டுமல்லாது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த கொரோனா பாதுகாப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு எத்தனை வழிமுறைகளை மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறதோ அத்தனை வழிமுறைகளையும் தயவு செய்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, நான் கண்டிப்பா நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். வீரமணி அண்ணா சொல்லுங்கண்ணா.
வீரமணி. அண்ணா சொல்லுங்கண்ணா. வணக்கம். வணக்கம், வீரமணி பேசுறேண்ணா. சொல்லுங்க அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் மாவட்ட வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. கடையெல்லாம் மூடிட்டீங்களா? ஆமாண்ணா, வீட்டுல தானே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பி சேஃப். ரைட்ண்ணா, சொல்லுங்கண்ணா. சரி, இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை பத்தி சொன்னாங்கண்ணா, விபி சிங் இருக்கிறப்ப. ஆமாண்ணா. அந்த நிலைமை என்ன இருக்குன்னா, அதனோட இது என்னங்கிற கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா. விபி சிங்கினுடைய மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல அமல்படுத்துறாரு. சரிங்கண்ணா. பட் அந்த கமிஷனோட அறிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது முழுமையா சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குதுண்ணா. ஆமா என்னண்ணா? அண்ணா சொல்லுங்க. அண்ணா சொல்லுண்ணா, பத்தி என்ன சொல்லுங்க, தெளிவா கேட்கலீங்கண்ணா. கமிஷன் அறிக்கை வந்து பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு வந்து சரிங்கண்ணா. அதிகமான அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரிங்கண்ணா. அதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையில சொன்ன மாதிரி இந்த பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு கமிஷன் போடணுங்கிறத விட இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்றைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னு கேட்டாச்சுன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனைங்கிறதுனால ஒவ்வொரு அரசாங்கமும் அதை எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் நம்முடைய அரசாங்கம் அந்த மண்டல் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நிறைவேற்றுறதுல நம்ம பார்த்தோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கேள்வி ஒரு சந்தேகம் சரி என்ன ஆச்சுங்கிறது கேட்கலாம். பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு கூட நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்வியில எல்லாம் வந்து ஒரு 5% கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு இது வரைக்கும் கமிஷன் கிடையாது. அதாவது எஸ்சிக்கு மட்டும்தான் கமிஷன் இருந்தது. அந்த எஸ்சிக்கு வந்து இருக்கக்கூடிய கமிஷன் மாதிரி பேக்வர்டு கமிஷனுக்கும் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து கம்யூனிசம்ங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயத்தான். அதாவது வந்து பொது உடைமைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் தலைவர்கள் வந்தார்களோ அவங்கெல்லாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கு பேர் ஒரு கருத்து. இப்ப லெனின் வந்தா லெனினிசம், காரல் மார்க்ஸ் வந்தா மார்க்சிசம், ஸ்டாலின் வந்தா ஸ்டாலினிசம், மாவோ வந்தா மாவோயிசம், அதுக்கப்புறம் வந்து த்ரொட்ஸ்கி வந்தா த்ரொட்ஸ்கோயிசம், அப்புறம் வந்து கட்டுப்பாடு, பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு பேர்கள்ல வந்து அந்த இதை வந்து ஒவ்வொரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய வார்த்தையை தான் கம்யூனிசம். கம்யூனிசம்னால என்னன்னு கேட்டாச்சுன்னா பொது உடைமை. பொது உடைமைன்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். யார்கிட்டயாவது இருந்ததுன்னா அதை பிடிக்க கூட இல்லாதவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைமுறை சாத்தியம் இருக்குமாங்கிறது தெரியல. நான் அதிகமா உழைக்கிறேன், அதனால என்கிட்ட வந்து நான் அதிகமா ஒரு சில விஷயத்த வச்சிருக்கிறேன். நீ உழைக்காம உட்காந்துக்கிட்டே இருக்கிற, அதுக்காக உனக்கும் நான் உழைக்கிறதுல பங்கு கொடுக்கணும்னு கேட்டாச்சுன்னா அது எந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம்? அந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ல தான் அந்த நாடு அடிபட்டது. ரெண்டாவது வந்து சர்வாதிகாரம். அவங்க எடுக்கக்கூடிய முடிவை யாருமே கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால மட்டும்தான் இந்த கொள்கையை வந்து முழுமையா தோல்வி அடைந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஐயா பாலசுப்ரமணிய ஐயா ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கொஞ்சம் கை தூக்குங்க ஐயா, சொல்லுங்க. ஐயா பாலசுப்ரமணிய நீங்க மீட் எடுத்துட்டு பேசுங்கண்ணே. மீட் விழுந்துச்சா? அவரு பாலண்ணனுக்கு பேசுங்கண்ணே. வணக்கம். சொல்லுங்க. இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆகும்னா வெளிநாட்டுல இருக்கிற தலைவர்களவே சொல்றாங்களே, இந்தியாவில இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்களா நம்ம பாரத தேசத்துல? கம்யூனிசத்துலயா? ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க பாரு சேகுவாவை பாரு அவங்கள பாருங்கிறாங்களே ஒழிய இந்தியாவில நம்ம பாரத தேசத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்ல அது வந்து அது ஒரு மனோதத்துவ வியாதி. அது அதாவது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா என்னதான் நம்ம வீட்டுல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா மட்டன் சாப்பிட்டாலும் அடுத்த வீட்டுல தயிர் சாதம் சாப்பிடுறான் பாருங்கிற மாதிரி ஒரு இலக்காரமா பாக்குற ஒரு புத்தி இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு மனோதத்துவ வியாதி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு. அத இன்னும் கூட நான் வேற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அதே காலகட்டத்துல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான். லெனினை பார், ஸ்டாலினை பார், மாவோவை பார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கம்யூனிசத்துல வந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைக்கேற்ப தான் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஒரு புதுவிதமான கருத்தை புகுத்தினார்கள். அப்ப இந்த புதுவிதமான கருத்தை புகுத்தும் போது அவன் என்ன செஞ்சான்னு கேட்டாச்சுன்னா மார்க்ஸ் வந்து ஒரு கம்யூனிசத்துல ஒரு கருத்தை சொல்றாரு, உடனே வந்து மார்க்சிசம். லெனின் ஒரு கருத்தை சொல்றாரு, உடனே லெனினிசம். ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்றாரு, உடனே ஸ்டாலிசம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது இந்த ஒவ்வொரு தலைவரும் என்னென்ன கருத்தை சொன்னார் அப்படிங்கிறத படிக்கும் போது இயல்பா அந்த தலைவர்கள் மீத இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏறது மாதிரி ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டு நாம அதிகமா படிச்சிருக்கிறோம்,
அவங்கள பத்தி அதிகமா படிச்சிருக்கிறோங்கிற மாதிரி சொல்றதுக்காகத்தான். என்ன செய்யறதுன்னு கேட்டாச்சுன்னா, காரல் மார்க்ஸை பார், லெனினை பார், ஸ்டாலினை பார், மாவை பார், அவரை பார், இவரை பாருன்னு சொல்லுவான். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய சாமியும் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சின்ன சாமியும் பார்க்க மாட்டான். அது அவனுடைய புத்தி. அது நம்ம நாட்டுல ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார். இந்த கம்யூனிசத்திலேயே என்னன்னு கேட்டாச்சுன்னா, முதல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்பட்டது கேரளாவில தான். நம்பூதிரிபாடு அவர் தான் கேரளாவில கம்யூனிசம் ஆட்சி ஏற்பட்டது. அதற்கு பின்னாடி தான் வெஸ்ட் பெங்கால் ஜோதி பாசு 30 வருஷம் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தார். எளிமை எளிமை எளிமைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் எவனாவது எளிமையா இருக்கான்னு கேட்டாச்சுன்னா எளிமை கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டாச்சுன்னா, சமத்துவம் சொல்லுவான், சமதர்மம் சொல்லுவான், சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லுவான். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, அனைத்து இனங்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவான். ஆனா இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிசம் உலகத்துல 1771 பிரெஞ்சு புரட்சிக்கு பின்பாக ஏற்பட்டது. முழுக்க முழுக்க என்னால தெளிவா சொல்ல முடியும். 1848லயே கேபிட்டல்ங்கிற மூலதனத்தை எழுதிட்டாங்க. 1848ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2021 வரைக்கும் இந்த சமுதாயத்துல வெளிநிலையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்களை இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட இதுவரைக்கும் அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் தலைவனாக ஏற்றுக்கொண்டதில்லை, நியமனம் செய்ததாக இல்லை, அவர்கள் கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்டதாக இல்லவே இல்லை. அப்புறம் எங்க இருக்கு சோசியல் ஜஸ்டிஸும்? நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்கு? அப்ப முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டாச்சுன்னா, வாய் தொழில் வீரனாகவும் வாயில சொல்லக்கூடிய ஒரு லீடரா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று என்னால் ஆணித்தரமாக எடுத்து சொல்ல முடியும். மாவீரன் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. சரவணன் இல்ல, மாவீரன் கையை தூக்கி இருக்கிறாரு, அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் சரவணன் வரலாம். எப்ப மியூட் எடுத்து பேசுங்க மாவீரன். பேசுற ஆர்வத்துல மீட்ட கூட எடுக்காம பேசினா எப்படி? மாவீரன் மியூட் எடுக்கும், மைக் ஆன் பண்ணு. இங்க உங்க இளைஞரணி தலைவரா, பழைய தலைவரா? மாவீரன் பேஸ்புக் பண்ணி கிளப்பிட்டு இருக்கிறான். எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். அவர் போடுற நியூஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு டெய்லி. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். வீட்டுல நல்லபடியா தம்பிக்கு நல்லாயிடும், அண்ணன் நல்லாயிடுவாங்க, பயப்பட வேணாம், நாங்கெல்லாம் கூட இருக்கோம், வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கேள்விங்கன்னா, அந்த இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில தமிழ்நாட்டுல எந்த வேலையுமே செய்யாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசு வருவாய் மக்கள் வரி பணத்துல இருந்து 65% இந்த ஜாக்டோ ஜியோ, சிஐடியு இந்த அரசு ஊழியர்கள் தான் கிட்டத்தட்ட 65% மேல நம்மளுடைய மொத்த வருமானமும் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி டயத்துல கூட இது எங்களால மேல கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்ற காரணத்தினால நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க. இதை மேல அரசாங்கத்துக்கிட்ட அல்லது நம்ம தொழில்துறை அமைச்சர்கிட்டயோ கொண்டு போய் இந்த மாதிரி செய்திகளை நீங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து ஒண்ணு அவங்க நீக்கணும், இல்லாட்டி சம்பளத்தையாவது கட் பண்ணி விட்டு அதை மக்களுக்கு குவாரண்டைன் டயத்துல நிதி உதவியாவது கொடுக்க ஏதாவது வழிவகை செய்யணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? சங்கங்களையாவது கேன்சல் பண்றதுக்காவது? இல்ல, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் ஏற்படுத்தின அரசியலமைப்பு சட்டத்துல சங்கம்ங்கிறது முழுக்க முழுக்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, அந்த தொழிலாளர்களுக்கு இயல்பாக இயலக்கூடிய கோரிக்கைகளை மக்களிடத்துல அரசாங்கத்திலிருந்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக நியாயமான முறையில தான் ஏற்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக சங்க உறுப்பினர்கள்லாம் தேடி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அரசு ஊழியர்களிட அதிக மேலதிகாரிகள்ட்ட கைகோர்த்து கொண்டு டிரான்ஸ்பரு இருக்கக்கூடிய ஏதாவது தப்பு செஞ்சாச்சுன்னா அந்த தப்பை போக்குறது, இன்கிரிமெண்ட்டை போக்குறது, இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல இன்றைக்கு சங்கத்தினுடைய தலைவர்கள் ஏழை பங்காளன் என்று சொல்லக்கூடிய சங்க தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெரிய பொதுச்சங்கமான SRMB சதன் ரயில்வே மசூர் யூனியன்ல கண்ணையன்கிறவர் கூட அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் செய்திகள்லாம் படித்தது மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தது. எனக்கு அதை பத்தின முழு விவரம் தெரியல. சங்கத்தை நீக்கிறதுக்கு ஜுடிஷியலாவும் சரி, நம்ம சட்ட ரீதியாகவும் சரி நிச்சயமா உரிமை கிடையாது. நீங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா கேரளாவில் போலீஸ்க்கு சங்கம் இருக்கு. கேரளாவில் போலீஸுக்கு சங்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல போலீஸுக்கு சங்கம் இருந்தா என்ன நிலைமை ஆகுன்றதை பாத்தீங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. சங்கத்தினுடைய கொடுமைகள்ல இருந்து ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கிறோம். நீங்க சொல்ற விஷயம் நியாயமான விஷயம். ஒரு வகையில தர்க்கமாக பார்த்தா ஒரு சில விஷயம் நியாயமான விஷயம். இன்னொரு விஷயத்துல பார்த்தாச்சுன்னா, ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு அரசு எந்திரம் ஒரு 10 நாளைக்கு ஓடலைங்கிறதுக்காக அந்த போல்ட்டை கலட்டிட்டு வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போல்ட்டை கரெக்டா மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னு சொன்னா அந்த எந்திரம் சரியா ஓடுமான்னு கேட்டாச்சுன்னா சரியா ஓடாது.
ஓடுறது மாதிரி ஓடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செட்டப்னு ஒண்ணு இருக்கும். ஒரு கார்ல வந்து கரெக்டா ஒரு 20 நாள் 25 நாள் 30 நாள் ஓடலைங்கிறதுக்காக நாம என்னன்னு கேட்டாச்சுன்னா இன்ஜினையும் கழட்டி வைக்க முடியாது, கியர் ராடை கழட்டி வைக்க முடியாது, டயர்ல இருக்கக்கூடிய போல்ட் நட்டுல எல்லாம் கழட்டி வைக்க முடியாது. இது மாதிரிதான். அதுக்கு பேர் அதனாலதான் சொல்லுவாங்க அரசு எந்திரம் சொல்லுவாங்க. தற்போதைக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக அவங்களை எல்லாம் புரட்ட வீட்டுக்கு போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வாங்க சேர்த்துக்கலாம், உங்களுக்கு மாச சம்பளம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில அரசு ஊழியர்கள், அதாவது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா வேலை பார்க்காம இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய பாதிப்புலாம் ஏற்படலைங்கிறதுக்காக ஒரு சில அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து நம்ம வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாகல் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்படி கொண்டாந்தோமோ, விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய அந்த கேஸ் கனெக்ஷன் மானியத்தை எல்லாம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னது மாதிரி மாநில அரசாங்கம், அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முடிவு செய்து ஒரு முதலமைச்சர் நிதிக்கோ இல்லைன்னு கேட்டாச்சுன்னா பிரதம மந்திரியினுடைய பொது நிவாரண நிதிக்கோ விருப்பப்பட்டு உங்களுடைய நிதியை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எத்தனை அரசு அதிகாரிகள் வருவாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இதுல வந்து டபுள் 2 விஷயம் இருக்கு, ஒரு சாணக்கியத்தனம் இருக்கு. இந்த அரசாங்கம் நம்ம அரசு அதிகாரி வேலை பார்க்கல, அரசாங்கத்துக்கு ஏதாவது செய்யறதுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்காரா அப்படின்னு பாத்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா வலிக்காம உடம்புல 4 பெரம்பெடுத்து தடி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரிதான். அதான் என்னன்னு கேட்டாச்சுன்னா வலிக்காம நம்ம மயிலுக்கு இறகு எடுப்போம்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பட் இது வந்து இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க, நான் மாநிலத்துக்கு சொல்லும் போது அது ஒரு பெரிய டிஸ்கஷன்ல ஓடி அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிக்கையா வெளியே வரும். அந்த அறிக்கை எப்படி வெளியே வருங்கிறது தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டிய ஹேண்டில் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். நாம இந்த கூட்டத்துல இந்த மாதிரி பேசின விஷயத்த கூட ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா வெளியில விட நம்ம விட வேண்டாம். ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த சப்ஜெக்ட். நீங்க கேட்டுட்டீங்கன்றதுக்காக நான் விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு அரசு அதிகாரியினுடைய முடிவு. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. பட் இந்த விஷயத்துல அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆதரிக்கதா இல்லையா அப்படிங்கறத வந்து தலைவர் உட்பட கிரியேட்டிவ். கடைசி கேள்வி யாராவது? கடைசி கேள்வி யாராவது? ரவிக்குமார், மண்டல் பிரசிடென்ட். ரவிக்குமார் சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா, பழனி கிழக்கு ஒன்றிய தலைவர்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அண்ணா, தமிழக கம்யூனிஸ்டின் மூத்த அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய அருணனை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்கண்ணா. இந்த நேரத்துல ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும். அது ஆமாங்கண்ணா. அது வந்து இந்த கரெக்டா சொல்ல போனா அப்பெண்டிக்ஸ் மாதிரி, அது தேவையில்லை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது இருந்துச்சுன்னா என்னைக்காவது பிரச்சனை, அதை வெட்டி விடுறது நல்லது. நன்றிங்கண்ணா. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கணும். சொல்லுங்க. நல்ல கண்ணுன்னு சொல்லிட்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நொல்ல கண்ணு. ஆமாங்கண்ணா. கேட்டாச்சுன்னா கம்யூனிஸ்ட்ல நான் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, மூத்த பழுத்த இருக்கிறதுலே கம்யூனிசத்துல இருக்கக்கூடிய இதுல ஒரு புறம்போக்கு ஒரு அரசியல்வாதி எவ்வளவு பெரிய கடுமையா இருக்கும். ஆனா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் கூட வந்து நல்ல கண்ணு மேல ஒரு மரியாதை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த மரியாதை வைக்கக்கூடியது ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு கம்யூனிசத்துல ஒரு எளிமைதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு அரசாங்கத்துடைய வீட்டுக்காக நீங்க போய் இருக்க ஒரு நிலைமை உங்களுக்கு என்ன குறைச்சல்? 2 குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுமே மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு மெடிக்கல் டாக்டரா இருக்காங்க. அதுவும் அரசாங்கம் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த சீட்டு கவர்மெண்ட் கோட்டால கொடுத்தது. நீங்க படிச்சு அதிகமான மார்க் வாங்கினதுனால உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு கிடையாது. அது தமிழ் ஸ்காலர்ங்கிற மாதிரி ஒரு காலர்ல கொடுத்த சீட்டு மக்களுடைய வரிப்பணத்துல படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவனுடைய சீட்டை பறிச்சு உங்களுக்கு அன்றைக்கு அரசாங்கம் கொடுத்தது. 2 சீட்டை வாங்கி வச்சிருக்கிறீங்க. 2 குழந்தையும் டாக்டரா இருக்கு, வேலை பார்க்குது, சம்பாதிக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போய் இருக்கிறாம இன்னும் நான் வந்து அரசாங்கத்தினுடைய பங்களால தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன ஒரு கம்யூனிஸ்ட்வாதின்னு கேட்கிறேன். நீங்க என்ன ஒரு அரசியல்வாதி? நீங்க என்ன கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க? நீங்க எப்படி மற்றவங்களுக்கு சித்தாந்தத்தை பத்தி பேசுவீங்க, கொள்கையை பத்தி பேசுவீங்க? நீங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வழியா தலைவனே இந்த மாதிரி இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய சூழ்நிலை என்ன? அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட வந்து ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் இல்லைங்கிறத நம்மளால ஆணித்தரமா அடித்து சொல்ல முடியும். நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம். ஆனா இவ்வளவு நேரம் நம்முடைய சொல்லுங்க, அது யாரோ ஒரு கருத்துக்களை சொல்லுங்க மாவட்ட தலைவர் சொல்லி நம்முடைய மிகப்பெரிய சந்தேகங்களை பொதுவாகவே சொல்லுவார்கள்.
கம்யூனிசம் வளர்ந்த நாடுகளில் எங்கும் தொழில் வளரவில்லை, தொழில் வளர்ந்த நாடுகளில் கம்யூனிசமே இல்லை என்பார்கள். நம்மெல்லாம் கூட இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் திமுக இருந்து ஒரு 25 கோடியோ ஒரு 50 கோடியோ வாங்கி அவங்க பிரிச்சுக்குவாங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஏதாவது உண்டியல் எடுத்து குலுக்கி கிளிக்கி அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. ஏதோ வாரத்தில் 7 நாள் சாப்பிட்டு பொழுது போலனா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இதுதான் கம்யூனிஸ்ட் கொள்கையை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்பால கணபதி அவர்கள் இன்றைக்கு கம்யூனிஸ்டம் என்றால் என்ன, அதனுடைய சித்தாந்தம் என்ன, கொள்கை என்பதை இவ்வளவு நேரம் மிகப்பெரிய ஒரு ஆதாரங்களோடு நமக்கெல்லாம் விளக்கி இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு தெளிவும் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, நாளை மீண்டும் 7 மணிக்கு தினம் ஒரு தலைவர் தினம் ஒரு தலைப்பு என்கின்ற நிகழ்ச்சியிலே நாளை ஒரு விருந்தினர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான தொடர்பு கொள்வதற்கான லிங்க் உடனடியாக அளிக்கப்படும். அதே போல நமது மாவட்டத்திலேயும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக அடுத்து 2-3 நாட்களுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பிலே 5 நிமிடங்கள் பேசுவதற்கு 5 நிமிடங்கள் மட்டும் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன தலைப்பு வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் 5 நிமிடங்கள் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வழங்கப்படும். அதற்கான நிகழ்ச்சி கூடிய விரைவில் தொடங்கும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான். அண்ணனுக்கு பாலகணபதி அண்ணனுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அவங்க இப்போ பேசுறதுல வீடியோ கால்ல வீடியோ பண்ணும்போது வீடியோ தான் டேட்டா நிறைய சாப்பிடுது, ஆடியோ ரொம்ப கம்மியா வருது. அதனால கொஞ்சம் இன்டர்நெட்டோட ஸ்பீடு ஹை பண்ணணும். இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினா உண்மையிலே ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது வீடியோ இருக்கனால ஆடியோ ரொம்ப லோவாயிருது. நிறைய போய் சேர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க அண்ணன். ரொம்ப நல்லதுண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணா. வணக்கம்ண்ணா. ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ITN நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி.